Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th standard social science second midterm testக்கான important questions பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நமக்கு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 6, யூனிட் 7 and then யூனிட் 8 ஹிஸ்ட்ரியில் வந்து 3 யூனிட்ஸ் and then geography வந்து யூனிட் 6 and then யூனிட் 7. சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 4 and then யூனிட் 5. எக்கனாமிக்ஸில் யூனிட் 3 and then யூனிட் 4. ஸோ நம்ம எப்போவுமே வந்து செப்பரேட் மேப் வீடியோ செப்பரேட்டாக போடுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய மேப் ஒர்க்கை அது செப்பரேட் வீடியோ பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த குவார்ட்டர்லியில் நல்ல மார்க்ஸ் எடுத்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட மார்க்ஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க, பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டில் அதை விட இன்னும் அதிகமாக எடுக்கணும். இப்போ அதில் எடுத்த டோட்டலை காட்டிலும் இதை இன்னும் அதிகமாக வரணும். அதோட அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டார்கெட்டை வச்சுக்கோங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு லோ ஆகிருக்கோ குவார்ட்டர்லியில், ஸோ இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. டெய்லி ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிளாஸ் டாப்பர் ஆகலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சோஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. சரிங்களா? நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சோஷியலை வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது. 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்களா? அடுத்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேப், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கு, ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசன்ஸும், ஏன்னா கம்பல்சரி ஒரு 5 மார்க் நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி மேப், ஏன்னா மேப் வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து 8 மார்க்கில் ஜியாகிரஃபி மேப் கேட்பாங்க. ஜியாகிரஃபியில் ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ், அது ஒரு 5 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கும் போதே இது வரைக்கும் 18 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. 1 மார்க்ஸ் நம்ம இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணல. 1 மார்க்ஸ் நான் சேர்க்காமலே 18 மார்க்ஸ் மேப்பும் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி டைம்லைன் இருந்தால் டைம்லைன் வந்து பார்த்துக்கோங்க. இது யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க் டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் த கிரேட் வால் ஆஃப் சைனா, வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ கேட்கலனா கூட நமக்கு வந்து ஹாஃப் எலிக்கு நம்ம இப்போது இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, இதை படிச்சிங்கனாலே ஹாஃப் எலிக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. சரிங்களா? அதனால் அப்போ ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும். அதனால் இந்த கொஷின்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டில் ஒரு 2 கொஷின்ஸ் தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போவே வந்து ஹாஃப் எலிக்கு இந்த லெசன் எடுத்தோமா ஹாஃப் எலிக்கு முடிச்சிடுறோமா அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணணும். ஹாஃப் எலியில் நெக்ஸ்ட்டு செகண்ட் மிட்டம் டெஸ்ட், தென் ஆனுவல் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் எல்லாத்துலேயும் நம்ம மிங்கிள் பண்ணி தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கம்பல்சரி ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின். செகண்ட் இம்பேக்ட் ஆஃப் க்ரூசைட்ஸ் வந்து 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எந்த டீட்டெயில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹூ வேர் த மங்கோல்ஸ் ஹவு டிட் தே ரூல் சைனா இருக்குல்லையே, அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. டீட்டெயிலில் யூனிட் 7 ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மெடிவல் இந்தியா இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 100ல் ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் அபவுட் த மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன்ஸ் ஆஃப் மாலிக் கஃபூர் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். ஹூ ஃபவுண்டட், செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின் வாட் வேர் த ஃபேக்டர்ஸ் விச் ஃபெசிலிட்டேட்டட் அர்பனைசேஷன், 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் செரிகல்ச்சர், இட் இஸ் ரிப்பீட்டட்லி 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஒன் வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது இந்த கொஷினை. சரிங்களா? இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வந்து ஒன்ஸ் கேட்பாங்க, ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. யூனிட் 8 த பிகினிங் ஆஃப் த மாடர்ன் ஏஜ். சரிங்களா? இந்த லெசனில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 111ல் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஷார்ட் நோட் on the impact of renaissance. அடுத்து fourth write a brief note on counter reformation இருக்கு இல்லையா, அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அது 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கஸ் ஹவு ரெனைசன்ஸ் இருக்கு இல்லையா, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் செகண்ட் கொஷின் அவுட்கம் ஆஃப் த ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் இருக்கு இல்லையா, அதுவும் 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 டீட்டெயிலும் ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டு. சரிங்களா? இப்போது அடுத்தது ஹிஸ்ட்ரி ஓவர். சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் 3 லெசன்ஸ், அந்த 3 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி பேஜ் நம்பர் 210.
ஸோ நீங்கள் வந்து சைட் பை சைட் முடிச்சிடுங்க, ரொம்ப டம்ப் பண்ணி வைக்காதீங்க. வீக்கெண்டில் எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 6th யூனிட் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 217 இருக்குது புக் பேக் எக்ஸசைஸ். யூனிட் 6 மேன் அண்ட் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃபில். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டு யூ மீன் பை த டேர்ம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்? 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பிளாக் டெத்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் டிஃபைன் சென்சஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அடுத்து கிவ் ரீசன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஜியாகிரஃபியில் என்ன சொல்லுவோன்னா, டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசன்ஸும் எக்காரணத்தை கொண்டு இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்காதீங்க. சரிங்களா, ஏன்னா கம்பல்சரி ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் இருக்கிறதுனால ஒரு 5 மார்க் அது வருது. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன் கேட்கறதுனால நமக்கு எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? 2 யூனிட்ஸ் இருக்கா, 3 யூனிட்ஸ் இருக்கா? ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 6th யூனிட் 7th யூனிட் 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸும் டிஸ்டிங்விஷும் பாருங்கள், ரொம்ப கம்மி கொஷின்ஸ் தான். ஆனால் ஒரு 5 மார்க் நமக்கு கம்பல்சரி வருது. இங்கே பாருங்கள், 3 கொஷின்ஸ் இதில், 3 கொஷின்ஸ் இதில், 6 கொஷின்ஸ். அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 1 2 3 4 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 6 கிவ் ரீசன்ஸ். கிவ் ரீசன் 6, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வந்து 4 இருக்குது. ஸோ நம்ம வந்து 4 இருக்குது. சரிங்களா, இந்த 10 கொஷின்ஸ் படித்தோன்னா ஒரு 5 மார்க் நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். அப்படின்னும் போது நீங்கள் ஃபுல்லாகவே தரோவாக படிச்சிருங்க. பட் இருந்தாலும் நான் எதை கேட்டிருக்காங்கன்றதை மட்டும் சொல்கிறேன். பட் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த 3 கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் மேப் ஸ்கில், இதில் எல்லா புக் பேக்கில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கு ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. யூனிட் 7 மேப்பிங் ஸ்கில்ஸ், பேஜ் நம்பர் 228, 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் இன் ப்ரீஃபில் வாட் இஸ் அ மேப் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ மேப் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் 4th கொஷின், மென்ஷன் அ ஃபியூ சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபைன் ரிமோட் சென்சிங் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கிவ் ரீசன்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 கொஷின்ஸும் தரோவாக இருக்கணும். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஃபாலோயிங்கும் அதே மாதிரி தான் 3 கொஷின்ஸும் தரோவாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் கொஷினை பொறுத்த வரைக்கும் செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். அதில் தேர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்டில் தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய யூனிட்டில் நம்ம செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். நவ் சிவிக்ஸில் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நம்ம 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். யூனிட்ரி ஃபெடரல் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். கிவ் ஷார்ட் ஆன்சரில் வந்து யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனும் மெரிட்ஸ் ஆஃப் அ ஃபெடரல் கவர்மெண்ட், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ரிப்பீட்டடாக எத்தனை டைம், ஏன்னா நம்ம ஹாஃப் எலிக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் இவ்வளோ கொஷின்ஸ் கவர் ஆகுது. ஸோ டிலே பண்ணாதீங்க. யூனிட் 5 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் நம்ம புக் பேக் எக்ஸசைஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 277 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. கிவ் ஷார்ட் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நேம் த டாக்ஸஸ் லெவிட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்தது செகண்ட் இம்பார்ட்டன்ட். தேர்ட் வந்து 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன், டிஸ்கிரைப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. தென் எக்கனாமிக்ஸ் வந்து யூனிட் 3 பார்த்தீங்கன்னா மணி அண்ட் கிரெடிட். ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 306 பார்த்தீங்கன்னா கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஒய் வாஸ் மணி இன்வென்டட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், 4th கொஷின் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் 5th கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 5 டைம்ஸ். ஸோ 1 2 4 and 5 இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் 7th ஒன் வாட் இஸ் மீன் பை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இதுவும் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் த கண்ட்ரி. இதுவும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில் இதுதான். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு வந்து பேஜ் நம்பர் 311 311ல் 312 கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 4th ஒன் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க.
இதில் ஃபர்ஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து தேர்ட் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் கிவ் அ நோட் ஆன் த வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹாஃப் எலிக்கு நீங்கள் செகண்ட் கொஷின் படிச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து ஓவரால் இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம இதை வந்து நீங்கள் ஸ்டடி பிளான் வைஸ் ஃபாலோ பண்ணும் போதே ஒரு லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் தரோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ சீக்கிரமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஹைப் ஆப்ஷன் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.